கிளா என்ற பயிற்சி எந்த நாடுகளுக்கிடையே நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் சி, இந்தியா மற்றும் அமெரிக்கா. ஸோ இந்திய விமானப்படைக்கும் அமெரிக்க விமானப்படைக்கும் இடையே நடைபெற்ற ஒரு சிறப்பு படை பயிற்சி தான் இந்த டைகர் கிளா. ஸோ இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டைகர் கிளா அப்படிங்கிற பெயர்ல இந்திய விமானப்படைக்கும் அமெரிக்க விமானப்படைக்கும் இடையே இந்த சிறப்பு படை பயிற்சியானது நடத்தப்பட்டிருக்கு. ஸோ எங்கே நடந்திருக்கு இந்த பயிற்சி அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்திருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கரூட் ரெஜிமெண்ட் பயிற்சி மையத்தில், அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாக்பத்தில் சண்டி நகர்ல கரூட் ரெஜிமெண்ட் பயிற்சி மையம் இருக்கு. அங்கேதான் இந்த டைகர் கிளா அப்படிங்கிற சிறப்பு படை பயிற்சி, விமானப்படைகளுக்கு இடையிலான சிறப்பு படை பயிற்சி நடைபெற்றிருக்கு. இதுல இந்திய விமானப்படையின் கரூட் கமாண்டர்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க. அமெரிக்காவுடைய சிறப்பு படைகள் வந்து இந்த பயிற்சியில பங்கேற்றிருக்கு, டைகர் கிளா பயிற்சியில. இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே விமான சிறப்பு படை பயிற்சி டைகர் கிளா அப்படிங்கிற பேர்ல ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்திலேன்னு சொல்லி பார்த்தோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பல்வேறு பெயர்களில் பல்வேறு இருதரப்பு பயிற்சிகள் நடைபெற்று வருது. அதை பார்த்தோம்னா யுத் அபியாஸ் அப்படிங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இருதரப்பு ராணுவ பயிற்சியானது நடைபெறுகிறது. வஜ்ர பிரகார் அப்படிங்கிற பேர்ல சிறப்பு படை பயிற்சியானது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடைபெறுகிறது. டைகர் ட்ரைம் அப்படிங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா இந்த மனிதாபிமான அடிப்படையில உதவிகள், பேரிடர் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கான முப்படை பயிற்சியானது நடத்தப்படுகிறது டைகர் ட்ரைம் அப்படிங்கிற பேர்ல. மலபார் அப்படிங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா குவாட் நாடுகளிடையே வந்து கடல்சார் பயிற்சியானது நடத்தப்படுகிறது. குவாட் நாடுகள் அப்படின்னா இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்த 4 நாடுகளை கொண்ட கூட்டமைப்பு தான் குவாட் கூட்டமைப்பு. இந்த குவாட் கூட்டமைப்பு பங்கேற்கக்கூடிய ஒரு கடல் பயிற்சி தான் மலபார் அப்படிங்கிறது.